அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் எவ்வளோ பெரிய என்னங்க வியாபாரியாக மாறுறார். இத்தனைக்கு அவர் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு வந்தவர், தன்னந்தனியா எதுவுமே இல்லை, உடன் யாருமே இல்லை. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு ரபீங்கிற அன்சாரியோடு அவரை சேர்த்து வைப்பாங்க. சாத் இப்னு ரபீ பெரிய பணக்காரர். அவர் சொல்லுவார், என் சொத்துல பாதியை தர்றம்பா, என் 2 மனைவியில் ஒரு மனைவியை தலாக் சொல்ற, நீ கல்யாணம் பண்ணிக்க, இலவசமாக கிடைக்குதுங்கிறதுக்காக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏற்றுக்கல இல்லையா. நம்மளா இருந்தால் இலவசத்துக்கு பின்னால் ஓடி இருப்போம் இல்லையா. 1000 ரூபா காசை எல்லா பணக்காரங்களும் வாங்குறாங்க, வசதி உள்ளவனும் வாங்குறான். ஒரு 1000 ரூபா அற்ப காசை போய் வாங்குறதுக்கு என்ன தேவை இருக்குது? அதையும் இதையும் போய் சொல்லி அவர் இலவசத்தெலாம் விரும்பல. சொன்னார், அல்லாஹ் உமக்கு பறக்க செய்யட்டும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கடைவீதியை காட்டுங்க, கடைவீதி எங்கே இருக்குது, அவ்வளோதான். கடைவீதியில் போனார், கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள் வாங்கினார், சின்ன சின்ன என்னங்க பேரிச்சம்பழங்கள் வாங்கினார், அதை பக்கத்து ஊர்களுக்கு அனுப்புனார், அவ்வளோதான். பெரிய வியாபாரி ஆயிட்டார். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் பறக்க செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு அபிவிருத்தி எப்படி தந்தான்னு சொன்னி. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய வியாபாரம் வெற்றிகரமாக அமைவதற்கு சில காரணங்கள். முதலாவதாக சொன்னார், நான் வியாபாரத்தை கூட இது பெருமானாருடைய சுன்னத் என்ற நியத்தில் நான் வியாபாரம் செய்கிறேன். வியாபாரம் பெருமானாருடைய சுன்னத்து. நம்மள எத்தனை பேர் அப்படி வியாபாரம் பண்ணுறோம்? கடையை திறக்கும் போது இந்த வியாபாரமும் எனது நபியினுடைய சுன்னத்து, அவங்க வியாபாரம் செய்ய சொன்னாங்க. நேர்மையான வியாபாரி மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படுவாருன்னு சொன்னாங்க. பெருமானாருடைய சுன்னத்துக்காக நான் வியாபாரம் செய்கிறேன். இது என்னுடைய முதல் அம்சம். ரெண்டாவதாக சொன்னார், நான் எந்த ஒரு வியாபாரத்துக்காக வேண்டியும் ஒரு நாளும் நான் ஜமாத்துடைய தொழுகையை நான் விட்டதில்லை. மூணாவதாக சொன்னார், நான் வியாபாரத்தில் பொய் சொன்னது கிடையாது, வியாபாரத்தில் நான் பொய் சொன்னதில்லை. நாலாவதாக சொல்கிறாரு, நான் எந்த சரக்கையும் வாங்கி வச்சிருக்க மாட்டேன், கொஞ்சம் லாபமோ அதிக லாபமோ விற்றுருவேன். 3 நாளைக்கு மேலே சரக்கு என்கிட்ட இருக்காது. ஒரு முறை 1000 ஒட்டகம் வாங்கிட்டார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், 1000 ஒட்டகம் வாங்கிட்டார். 3வது நாள் ஆயிடுச்சு, வாங்கிறதுக்கு யாருமே வரல. அவர் வகுத்து கொண்ட விதியே என்ன, 3 நாள் தான் வச்சிருப்பார், சரக்கை விற்றுருவார். 3வது நாள் ஆச்சு, யாருமே வாங்கலையே. சரி யோசிச்சார், லாபமே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, வாங்கின விலைக்கே விற்கிறேன்னு அறிவித்தார். 1000 ஒட்டகம் நான் என்ன விலைக்கு வாங்கினேன்னா அப்படியே விற்கிறேன்னு சொல்லி வாங்கிறதுக்கு ஆள் வந்துட்டான். சரிங்களா? 3வது நாள் விற்க போகிறார், அசல் விலைக்கே விற்க போகிறார். இப்போ அல்லாஹ் அவருக்கு மண்டையில் ஒரு யோசனையை போடுறான். 1000 ஒட்டகத்தை வாங்கின விலைக்கு விற்றா ஒரு லாபம் இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, வாங்கின விலைக்கே விற்கிறேன், ஆனால் இந்த 1000 ஒட்டகத்திலும் இருக்கிற கயிறுகள் இருக்கு இல்லையா, அந்த கயிறுகள் எனக்குரியதுன்றார். ஒட்டகத்தை எடுத்துங்க, கயிறு எனக்குரியது. எல்லாம் வியாபாரிகளும் சம்மதிச்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ 1000 ஒட்டகத்தில் இருந்த கயிறு இருக்கு பாருங்க, அந்த கயிறை பூரா 1 திரகத்துக்கு விற்றாரு. அதில் 1000 திரகம் கிடச்சிச்சு. ஒட்டகத்தை அசல் விலைக்கு விற்றுட்டு கயிற்றை பூரா எடுத்துக்கிட்டாரு, ஒவ்வொரு கயிறையும் 1 திரகத்துக்கு விற்றாரு. 1000 திரகம் லாபம் கிடச்சி போச்சு. எண்ணங்கள் தான் தூய்மையான எண்ணங்கள். 3 நாளைக்கு மேலே வச்சுக்கிறதுல எந்த பொருள் வந்தாலும் இதான் ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சு வியாபாரம் செஞ்சா துன்யா சரணடையும். மன் கானத் ஹம்முஹுல் ஆகிரா அத்தத்துஹு துன்யா வஹிய ராகிமா. யார் ஆகிரத்தை குறிக்கோளாக வச்சிருக்கிறானோ துன்யா காலில் வந்து விழுன்னு சொன்னார். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நான் வியாபாரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, தவணைக்கு வாங்கிறதும் இல்லை, தவணைக்கு விற்கிறதும் இல்லை. கடன் தாங்க முசீபத்து. தவணைக்கு வாங்கிறதும் கிடையாது, காசை கொடுத்து தான் வாங்கிறது, எல்லாமே ரொக்கம்தான். தவணைக்கு வாங்கிறதும் இல்லை, தவணைக்கு விற்கிறதும் இல்லை. இந்த அடிப்படை எவ்வளோ முக்கியம் பாருங்க. கொஞ்சமோ அதிகமோ இருக்கிற காசை கொடுத்து சரக்கு வாங்குங்க இல்லையா, அதில் பறக்கத்து இருக்கு. இந்த கடன் அதில் வந்துட்டாலே நம்ம காலத்தில் வட்டி இல்லாத லோனு, வட்டி இல்லாத கடனே ஒன்று கிடையாது. இந்த கடன் தானே ஆபத்தானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசாக்கள் வரும், ஆக பாவிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஜனாசா தொழு வச்சுருவாங்க. ஒரு ஜனாசா ஒரு மையத்து வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க போகிறாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லதான் இந்த ஆளு கெட்ட ஆளுன்னு சொல்லி. பெருமானார் கேட்குறாங்க, அவர் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சு யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சுருப்பார் இல்லையா. ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னோடு உட்கார்ந்து ராத்திரி முழுக்க காவல் காத்தார். அப்படியா, ஒரு நாள் காவல் காத்தாரா? அப்படின்னா அவர் முஸ்லீம்.
நீங்கள்லாம் அவரை நரகவாதிங்கிறீங்க, நான் அவரை சொர்க்கவாதின்னு சொல்கிறேன். அவருக்கு போய் தொழுவிக்கிறான். அவருக்கு போய் தொழுவிக்க யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் சரி, அவருக்கு பெருமானார் தொழு வைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் கடனாளியாக இறந்து போனால் தொழுவிக்க மாட்டான். பெரிய பெரிய பாவிகளுக்கெல்லாம் தொலை வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில தோழர்கள், சில ஆண்கள் பெண்கள் விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இறக்குறாங்க. அவங்களுக்கும் போய் தொழு வைக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் யாராவது ஒரு திர்ஹம் கடனாளியாக வச்சுட்டு போயிட்டான், பெருமானார் தொழுவிக்க மாட்டான். யாராவது இந்த கடனை அடைக்க பொறுப்பேறு கொள்ளுங்கள், நான் தொழுவிக்கிறேன். கடன் அடைக்கிறதுக்கு யாராவது பொறுப்பெடுத்துங்க, நான் தொழுவிக்கிறேன். இப்படி தான் அவங்களுடைய தருத்தி. இப்போ பாருங்க, எல்லாருடைய இந்த விஷயத்திலையும் அவங்க தாராளமாக நடக்கிறாங்க, கடனை ஏற்றுக்கிறது இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னாங்க, நான் எந்த பொருளையுமே தவணைக்கு கடனுக்கு வாங்குறதும் இல்லை, கடனுக்கு விற்கிறதும் இல்லை, எல்லாமே என்கிட்ட ரொக்கம்தான். மேலும் சொன்னார், நான் எந்த கொதையும் எந்த பொருளையும் பதுக்கிறது கிடையாது, சேர்க்கிறது இல்லை, இதுதான் என்னுடைய வியாபாரத்திற்கான இலக்கணம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, சஹாபாக்கள்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க.